என் வண்டியை மறிச்சாங்கிறதுக்காக அடிக்கல, போப்பா போப்பான்னு சொல்லும் போதெல்லாம் அவன் போகாம முறைச்சான், அதனால அடிச்சாங்கன்னு சொன்னேன். உடனே அதை பிடிச்சிக்கிட்டாங்க. முறைச்சா அடிப்பீங்களா? என் வண்டிக்கு முன்னால் இல்லைன்னா எஸ்கார்ட் போலீஸ் வந்து சொன்னாங்க, சரிங்க அப்படின்ட்டு அவன் போயிருக்கணும். வண்டியில் ஏதாவது ஸ்கிராச்சஸ் இருந்துச்சா, ஏதாவது அந்த வண்டி கீழே விழுந்துச்சா, அல்லது அவன் ஏதாவது கீழே விழுந்தானா, அல்லது ஏதாவது உடல்ல ஏதாவது சின்ன சிராய்ப்பு இருந்ததா? ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை. அவன் வந்து மறைக்கிறான். எஸ்கார்ட் போலீஸ் வந்து போப்பான்றாங்க. சரின்னு அவன் வண்டி எடுத்துட்டு அவன் பாட்டு ஒரு ஓரமா போய் நின்று அந்த பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல நிக்கிறவங்க கிட்ட நான் திரும்ப திரும்ப ஏதோ யாரா இருந்தானா எவனா இருந்தான்னா, இதுதான் பிரச்சனை, இந்த அணுகுமுறைதான் பிரச்சனை. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதுக்கு பிறகு போயிட்டு 20 நிமிஷம் அந்த பார் கவுன்சில உட்கார்ந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கான். போலீஸ் அப்புறம் வந்து தான் அழைச்சிட்டு ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஸ்டேஷன்ல நல்லா தான் பேசிட்டு இருக்கிறான், உட்கார்ந்து எழுதுறான் பெட்டிஷன் தான். திடீர்னு போலீஸ் அந்த ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது முயற்சி பண்றாங்க. பொத்துன்னு மயக்கம் போட்டு விடலாம், கை கால் எதுவுமே அசையல. உடனே அதை எடுத்து போடுறாங்க. உடனே ஆம்புலன்ஸ் ஏத்துறாங்க. அந்த நர்ஸ் வந்து இங்கெல்லாம் எடுக்காதீங்க, இங்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சத்தம் போடுறாங்க. கொண்டு போய் 10 நாளா ஹாஸ்பிட்டல் இருக்கு. 10 நாளா ஹாஸ்பிட்டல் இருக்கிற அளவுக்கு என்னப்பா நடந்தது? இதெல்லாம் பிஜேபி சொல்லி கொடுக்கும். நீ இப்படி எஃப்ஐஆர் போடு, நீ புகார் இப்படி கொடு, நீ ஹாஸ்பிட்டல்லே படுத்துக்கிட, எங்களுக்கு வேண்டிய ஆளு கோர்ட்லயே இருக்கிறாங்க, நீதிபதிகளையும் அப்படி ஆளுங்க இருக்கிறாங்க, செட் பண்ணிடுறது. அத்தனையும் அரசியல், தேர்தலுக்கான அரசியல். உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மீது செருப்பு வீசியதை கண்டிக்க திராணி இல்லாதவர்கள், அறம் இல்லாதவர்கள், நீதி நேர்மை இல்லாதவர்கள் பதறுகிறார். எப்படி அடிக்கலாம்? சீர்காழி பக்கம் கொள்ளிடம் அருகிலே ஒரு பையன் 2 வீலர்ல உட்கார்ந்துருக்கான். 10 பேர் வந்து அவனை நீ யாரான்னு கேட்கறான். வண்டியில வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கொடி இருக்குது, பெயிண்ட்ல அடிச்சிருக்கிறான், ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டிருக்கிறான். அதை பார்த்த உடனே அவனை பாஞ்சு அடிக்கிறாங்க. ஒரு காரணமும் இல்லை. அவனை ஏன் இப்படி அடிச்சாங்க யாராவது கேட்டாங்களா? திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு ஊர், ஒரு பையன் ஆர்டிசன், கை கால் மூளை செயல்படாத பையன், பக்கத்துல ஒரு கொள்ளையில போய் உட்கார்ந்து வெளியே இருந்திருக்கிறான். அந்த கொள்ளைக்காரன் வந்து அவனை பார்த்துட்டு அவன் இந்த காலனி பகுதியை சேர்ந்தவன் தெரிஞ்சுக்கிட்டு அவன் கையாலே அதை அள்ளுறான் இருக்கான். சின்ன பையன் வெளியே போனதை அவன் கையாலேயே அள்ளி இருக்கிறான். அவன் தான் கை கால் வராதில்ல, அதெல்லாம் உடம்பு பூரா சட்டை பூரா இழுப்பி இருக்கிறான். அது பிறகு அவனை அடிச்சிருக்கிறாங்க. இந்த கொடுமையை கண்டிக்கிற திராணி இங்கு யாருக்காவது உண்டா? ஆணவ கொலைகள் எவ்வளவு கொடூரமாக நடக்கின்றன. விரட்டி வெட்டுகிறார்கள், பட்டப்பகலில் படுகொலை செய்கிறார்கள். இந்த அநியாயத்தை, அநீதியை கண்டிக்கிற துணிச்சல் யாருக்காவது இருக்கிறதா? மோதாத வண்டியை மோதியதாக சொல்லி பரப்புகிறார்கள். கரூரில் நடந்த துயரத்திற்கும் திமுக அரசுக்கும் முடிச்சு போடுகிறார்கள். தன்னுடைய தலைவனை பார்க்க அவர்கள் ஆயிரக்கணக்கிலே திரளுகிறார்கள், மணிக்கணக்கிலே காத்து கிடக்கிறார்கள், நெருக்கி அடித்துக் கொண்டு முண்டி அடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள். அவர்களே ஒருவரை ஒருவர் ஏறி மிதித்ததில் 41 பேர் சாகிறார்கள். அது அப்படியே முழு பூசணியை சோற்றில் மறைப்பதை போல மறைத்து இதற்கெல்லாம் திமுக அரசுதான் பொறுப்பு என்று திரித்து பேசுகிறார். இதுதான் பிஜேபி. இதை முதல்ல பேசுறதே பிஜேபி தான், அப்புறம் தான் அதிமுக. எடப்பாடி கொஞ்சம் ஸ்லோ தான், பிஜேபி கொஞ்சம் ஃபாஸ்ட். அந்த இடத்தை பிஜேபி பிடிக்கணுங்கிறது தான் வந்து ரொம்ப வேகமா இருக்கிறான். வேங்கை வேலுக்கு திருமாவளவன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்கிறாங்க. பலமுறை சொல்லியாச்சு, இன்னும் இந்த மர மண்டைகளுக்கு மூளையில ஏறவே இல்லை. என்ன போனாரான்றான். நான் தான் 3வது நாளே போய் நின்றேன். 5000 பேரை திரட்டி போராட்டம் நடத்தினேன்.
நாங்கெல்லாம் அழுத்தம் கொடுத்தோம். தமிழ்நாடு முழுக்க மறுபடியும் போராட்டம் நடத்தணும். இந்த நார்மல் போலீஸ் விசாரிக்க வேண்டாம், சிபிசிஐடி விசாரிக்கணுங்கிறத அழுத்தம் கொடுத்ததே விடுதலை சிறுத்தைகள் தான். வழக்கறிஞர்கள் போய் அங்கே நின்று அந்த பிரச்சனையை சட்டப்பூர்வமாக எதிர்கொண்டவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான். ஆனா இன்னும் பல பேர் திருமாவளவன் என்ன பண்ணார், அங்க போனாரா, யாராவது எடப்பாடி அங்க போனாரான்னு கேட்கிறாங்க. எடப்பாடி அதுல பங்கு இல்லையா? ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிற போது என்ன இழிவான அரசியல். ஏன்னா வழக்கமா தலித் இயக்கங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்னோ ரெண்டோ கொடுங்க, உங்க சின்னமா தாங்க, நாங்க அதிலே நின்றுக்கிறோம், ரைட் வணக்கம் அப்படின்னு போவாங்க. விடுதலை சிறுத்தைகள் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு இன்றைக்கு தனித்தொரு இயக்கமாக வளர்ந்து நிற்கிறது. ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று நிற்கிறது. சொந்த சின்னத்தை வென்றெடுத்திருக்கிறது. இதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியும். இன்னும் அவங்களுக்கு அடிவயிறு எரியும், பற்றி எரியும், எரிந்து கொண்டே. ஏனென்றால் எங்களை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது. மக்கள் எங்களை தாங்கி பிடிக்கிறார்கள். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.